நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். 35வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். என் மனம் பதறுகிறவர்களை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பயப்பட்ட நாளிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தினது? அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹalleluya. எனவே தான் பாருங்கள், தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை. சவுல் வந்து ஏவல் ஆட்களை அனுப்பி விடுகிறான். தாவீதை எங்க பார்த்தாலும் கொன்னுருங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஷூட் பண்ணிருங்க. இப்ப தாவீது மட்டும் கையில மாட்டினா கொன்னுருவாங்க. இந்த செய்தி தாவீதுக்கு கிடைக்கும் போதுதான் 59வது சங்கீதத்தை பாடுகிறார். அந்த பாட்டை அவர் பாடும்போது சொல்லுகிறார், அதனுடைய 9வது வசனத்துல, அவன் வல்லமையை நான் கண்டு. அவன் வல்லமை, யார் வல்லமை? சவுலினுடைய வல்லமை. அவன் ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கிறான், ஆட்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறான். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். 10வது வசனத்துல என்ன சொல்றார் தெரியுமா? என் தேவன் தம்முடைய கிருபையினால், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எவ்வளவுதான் ஏவல் ஆட்களை அனுப்பினாலும் என்னை ரட்சிக்கிறவர், என்னை சந்திக்க வருவார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த நம்பிக்கை இருந்ததுனால 16வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நானோ உம்முடைய வல்லமையை பாடி. ஹல்லேலூயா. சவுல் வந்து ஆட்களை அனுப்புறான், தாவீது எங்க பார்த்தாலும் கொல்லுங்க. ஆனா தாவீது யார் வல்லமையை பாடுறார் தெரியுமா? தேவனுடைய வல்லமை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா? எந்த பிரச்சனைக்கு முன்பதாகவும் நீங்க கர்த்தருடைய வல்லமையை பாடுங்க, அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போகும். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்கன்னு கேட்டா, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். என்ன தைரியத்தில் இருக்கிறீங்க? அவர் வல்லமை உள்ளவர். சிங்கம் வந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர், கரடி வந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர், கோலியாத் வந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர், சவுல் வந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர், அப்சலோம் வந்தாலும் அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வார்த்தையை எடுக்கும் போது ஆவியானவர் சிந்தையில ஒரு வார்த்தை எழுதினார். என்ன தெரியுமா? இங்க பாரு, ஒன்ன ரட்சித்து அதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். இப்போ எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வரும்போது பேரண்ட்ஸ் உடைய ஃபேஸ் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு கூட நீ பாஸ் ஆயிட்ட அப்படியா, ஓகே தூங்கிடுவாங்க. ஆனா பெற்றோருக்கு என் பிள்ளை பாஸ் ஆயிட்டான், என் பிள்ளைக்கு எவ்வளவு மார்க் தெரியுமா? அதனால ஒருத்தங்க போன் பண்ணாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு எவ்வளவு மார்க் தெரியுமா, இவ்வளவு மார்க் கிடைச்சது, அவ்வளவு சந்தோஷம். அந்த பிள்ளை சொல்லவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. பிள்ளை பாஸ் ஆயிட்டானா பிள்ளைக்கு சந்தோஷம் ஜாஸ்தியா, பெற்றோருக்கு சந்தோஷம்? பெற்றோர் நீங்க சொல்லுங்க. என் பிள்ளை பாஸ் ஆனதுல என் பிள்ளை சந்தோஷப்பட்டதை விட நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சும்மா இந்த இப்படி தூக்குனா ஒழுங்கா தூக்கணும் இல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்களே அதுல சந்தோஷப்படும் போது பரமபிதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாஸ் ஆயிட்டேன்னு எங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா.
அதாவது என்னை காப்பாற்றி சந்தோஷப்படுறார், என்னை விடுவித்து சந்தோஷப்படுறார், என்னை வழி நடத்தி சந்தோஷப்படுத்துகிறார், என்னை போஷித்து சந்தோஷப்படுகிறார், என்னை உடுத்துவித்து சந்தோஷப்படுகிறார், என்னை உயர்த்தி நல்ல கையை தட்டி தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஆமென், glory. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல ராதானா காலாபாரா. சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் glory. ஆமென், வானத்திலோ ஹalleluya. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 62 அதனுடைய 1வது வசனம். 62:1. சீயோனின் நிமித்தமும் சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். எவ்வளவு நல்ல தேவன். இங்க பாரு, உன்னை பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன். நம் தேவன் யாருன்னு நம் தேவன் யாருன்னு தெரியும். ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா? அவர் மங்கி எரிகிற திரியை, இது நமக்கு தெரியும். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர்னு மட்டும் தெரிஞ்சா போதாது, இன்னொன்னும் தெரியணும். என்ன தெரியுமா? உன் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிறவரும் அவர்தான். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி. ஆமென். என் தேவன் யார்? இந்த தீபம் தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் திருக்கரம். நம்மளை காப்பாற்றினதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. நம்மை பிரகாசிக்க பண்றதை கொஞ்சம் யோசிக்க முடியுதா? இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வல்லமையுடையவர், அவர் வல்லமையுடையவர். ஹalleluya. இன்னொரு வார்த்தை சொல்லவா? ஆமென். இந்த தீபம் மங்கின போதும் அணையாம காப்பாற்றினது எதுக்கு தெரியுமா? இந்த ஏசாயா 62:1க்காக தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவதை எதற்கு தெரியுமா? ஆமே, என் வேளையில என்னை பிரகாசிப்பிக்கிற பேரொளியே. ஹalleluya. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆண்டவர் சொல், நான் அமராமல் இருப்பேன். ஹalleluya. பிள்ளைங்களுக்கு 12th முடிஞ்சிட்டு அடுத்த அட்மிஷனுக்காக பிள்ளைங்களை விட பெற்றோர் அலைஞ்சதுதான் ஜாஸ்தி. அந்த பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி. ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் அமராமல் இருப்பேன். அது எப்படிங்க? ஒரு தீபம் மங்கு ஆரம்பிச்சிட்டுனாலே அது அணையறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இல்ல, அதை நான் எரிய பண்ணுவேன். இது எப்படி ஆண்டவரே சாத்தியமாகும்? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதே ஏசாயா 35:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:1 வாசிங்க. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நினைச்சேன், என்ன காப்பாத்துறது தான் பெரிய விஷயம்னு. என்ன ஏன் காப்பாற்றணும்? நம்ம ஏன் காப்பாற்றணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீபம் அணைஞ்சிட்டுன்னு வைங்களேன், நமக்கு நெருக்கமானவங்க அழுவாங்க. எவ்வளவு நாள் அழுவாங்க?
40 வருஷம் நடத்தின மோசைக்காக எவ்வளவு நாள் அழுதாங்க தெரியுமா? 30 நாளா? அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் அழுவாங்க? மேக்சிமம் எவ்வளவு நாள்? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நினைவு நாள்லாம் வரும்போது ஒரு அழுகை வரும். போக 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 நினைவு நாள்ல நினைவு இருக்கும், அழுகை இருக்காது. ஏன் காப்பாத்தணும், ஏன் காப்பாத்தணும்? அப்படி என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? ஆண்டவர் மனசுல ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் யார் தெரியுமா? நினைத்ததை செய்கிறவர், நினைத்ததை செய்து முடிக்கிறவர். ஆமென். என் தீபம் அணைஞ்சிட்டு நினைச்சேன், ஆனா அணையல அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்லும்படி விரும்புகிறேன். என் தீபம் அணைஞ்சிட்டு நினைச்சேன், ஆனா அணைய விடலைன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஏன் அணைய விடவில்லை தெரியுமா? உன் நீதியை பிரகாசத்தை போல, ஆமென், உன் ரட்சிப்பை தீவெட்டியை போல வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்ற? நான் அமராமல் இருப்பேன் சொல்லிவிட்டு அதனுடைய 7வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்ல, நான் அமர மாட்டேன், என்ன அமர விட்டுறாதேங்கிறார். அப்ப அதுல வார்னிங் இருக்குல்ல, நமக்கு வார்னிங் இருக்குல்ல. நான் அமர மாட்டேன், ஆனா என்ன அமர விட்டுறாத. ஆமே. பேதுரு, யோவான், யாக்கோவே, நான் தூங்குனது போலதான் இருப்பேன், நீ என்ன தூங்க. நான் என்ன சம்பவம் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ? ஏசு எங்க தூங்குனார்? படகு. நான் அப்படிதான் இருப்பேன், நீ விடக்கூடாது, உனக்கு தானே அவசியம். அந்த இடத்துல அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும்படியாக அவர் என் வாழ்க்கையில எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பல நேரத்தில், அதான் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாருன்னு செப்பனியா 3:17 அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியணும், உனக்கு தெரியும். நான் உட்கார்ந்துட்டேன்னா உன் லைஃப் படுத்துறோன்னு உனக்கு தெரியணும். நான் சும்மா இருந்துட்டேன்னா உன் ஓட்டம் பாதியில முடிஞ்சிரோன்னு உனக்கு தெரியணும். நான் எதுவுமே செய்யலைன்னா உன் தீபம் அணைஞ்சிரோன்னு உனக்கு தெரியணும். நான் தலாணி வச்சு தூங்கிட்டு தான் இருப்பேன், நீ என்ன தூங்க விடக்கூடாது. அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, தேவனோடு உறவாடுகிறதை விட்டு விடாதிருங்கள். அதை விட்டுட்டீங்கன்னா அவரை கிரியை செய்ய விடலேன்னு அர்த்தம். அமர்ந்திருக்க விடாதிருங்கள்னு பைபிள்ல நமக்கு சொல்ல, நான் அமர மாட்டேங்கிறார். அப்போ நான் அமர்றேன்னா அதுக்கு காரணம் நீ தான் என்ன உட்கார வச்சிருக்கிற. நீ தூங்க விட்டுருக்க கூடாதுல்ல. பேதுருவே, நீ என்ன தூங்க விட்ட? அதுவும் பில்லோ விட்டு, அது ஓம் போட்டு தானே இயேசுவுக்கு போட்டாது இல்ல, சீஷருடைய படகு தானே. நல்ல பில்லோ செட் பண்ணி வச்சு ஆண்டவரே வாரும். நம்மளும் அப்படியே ஆண்டவரை பிரேயர் ரூம்குள்ளேயே அடைச்சு வைப்போம். ஆண்டவரை இயேசு நாமத்தில் பிதாவே, அவன் சத்தம் கேட்டுறாரு, அவர் எழும்பிடுவார். அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி, வீட்டுல ஒண்ணும் இல்லையா, அவ்வளவுதான். டோன் மாறும், எல்லாமே மாறிடும். உள்ள வந்தானே ஆண்டவரே, ஆமென், ஜீசஸ், அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. என் வாழ்க்கையில இந்த மங்கி எறிகிற தீபம் கையெடுத்தா என்ன ஆகும்? அணைஞ்சிரும். ஏன் அணையல? அவர் கை வச்சிருக்கிறதுனால. வேற யாரு கை வச்சாலும் கையெடுத்திருப்பாங்க. எனக்கு தெரியும், அவர் மகிமையில கொண்டு போய் விட மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ற, உன்னை காப்பாற்றுறது மட்டும் இல்ல என் டியூட்டி, உன்னை மேன்மைப்படுத்துறதும் என் வேலை, உன்னை உயர்த்துறதும் என் வேலை. ஆண்டவர், நான் அமர மாட்டேன், நீ என்ன அமர விட்டுறாத. அதனாலதான் தளர்ந்த கைகளை. எவீர் வீட்டு பக்கத்துல போகும்போது எவீரின் வீட்டார் வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, அவரை நீங்க
அனுப்பி விட்டுருங்க. உடனே எவீரு, ஆண்டவரே இவ்வளவு நாள் என் கூட வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜபத்தையும் கேட்டு இதுவரை வந்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா இயேசு போயிருவார். அவர் திறக்கிற கதை, யார் வாசல திறக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் போவார். இயேசு அவனை நோக்கின்னு இருக்கும். இயேசுடி பார்க்கும்போது எவீர் என்ன சொல்ல போறான், என்ன போன்னு சொல்ல போறானா? எவீர் ஒண்ணுமே சொல்லல. இது போதும், இது போதும், எவீர்வே பயப்படாத. அந்த இடத்துல அவர் அதான் சொல்றார், பயப்படாத, பயப்படாத, இதுவரை என்னை கூட்டிட்டு வந்துட்டேல்ல, வா இன்னொரு 4 ஸ்டெப் எடுத்து வை, காரியம் மாறுதலாய் முடியும். அந்த வீட்டில் உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் அவரை பலப்படுத்துங்கள், தளர்ந்த கைகள். நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஜெபத்தை விட்டுட்டோம்னாலே இந்த சீஷர்கள், ஆண்டவர் எப்போ எழும்பினார் பாத்தீங்களா? எப்படிங்க இருக்கும் ஒரு போட்டு, அந்த போட்டு வந்து மூழ்கிற ரேஞ்சில் இருக்கும்போது இயேசு எழும்பல. ஆமே, காற்றும் கடலும் வந்து இயேசுவை அசைக்க விட முடியாது. சீஷர்கள் வந்து, போதகரே நாங்க சாகுறோம், முக கவலை இல்லையா அப்படின்னு வந்து எழுப்புறாங்க. அப்பதான் இயேசு எழும்புறார், அப்பதான் எழும்புறார். அவர் எழும்பி, ஆமா, பல நேரத்தில் ஆண்டவர் ஏன் நித்திரையா இருக்கிறார்? ஏன் நித்திரையா இருக்கிறார்? நீ தூங்க விட்டுட்ட, உன் லைஃப்ல ஆண்டவரை சும்மாவே இருக்க விட்டுட்ட, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவுமே செய்ய விடல. இயேசு சொந்த ஊருக்கு போறார். எப்படிங்க இருக்கு அவருக்கு? என்ன எதிர்பார்ப்போடு? மற்ற ஊர்களுக்கு எவ்வளவு செய்தார், அவன் சொந்த ஊர்ல வந்தா சும்மாவா விடுவார்? அவன் அவ்வளவு எதிர்பார்ப்போடு போனா சொந்த ஊரார் வந்து அவரை கனவீனப்படுத்துறாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க அவர் ஒரு அற்புதமும் செய்ய விடல. ஆண்டவரே வாரும், ஆண்டவர் சொல்வார், நான் வந்தா நீ செய்ய விடுவியா? உன் லைஃப்ல நான் கிரியை செய்ய விடுவியா? அதான் வரல. ஆமே, ஆண்டவரே வாங்க, நல்ல பில்லோலாம் போட்டு சூப்பர் உங்களுக்குன்னே அரேஞ்ச் பண்ணி இருக்கும். நான் வர்றதே உன்னை ரட்சிக்க. ஆமே, ஆண்டவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆமா, ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும். யாக்கோவை பார்த்து சொன்னார்ல, என்னை விடு, நான் போறேன், பொழுது விடுகிறது, என்ன விடு. அப்படிலாம் விட முடியாது உங்களை. இப்படி இதை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இது நேர மாறி நடக்குது. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? மகனே, அவர் வந்து தட்டிட்டு இருக்கிறார். யாக்கோபு பாத்தீங்களா, அவர் சொல்லணும், என்ன விட்டு. யாக்கோபு பூச்சி, பூன் ஊதுன ஆள் அவுட்டு. ஏசான்னு சொன்னாலே அட்டாக் வந்துடும். ஏசாவை இன்னும் பார்க்கவே இல்லை. ஏசா 400 அவ்வளவுதான். ஆளுக்கு நெஞ்சு வழியே வந்துட்டு. அப்படி போய் இருக்கிற ஆள்கிட்ட ஆண்டவர் சர்வ வல்லவர், வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபீடமாக உடைய கர்த்தர் சொல்றார், என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. இதுதான் சபையை உன்கிட்டயும் என்கிட்டயும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம அவர் தொடர்றதுக்கு முன்னாடியே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் பாப்பாரு, என்னப்பா இது, ஒரு அட்லீஸ்ட் மிஸ்டு காலுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. ஒரு 2 ரிங்காவது, சில ரிங்காவது பாருங்க மிஸ்டு கால் இருக்கும். அப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கு. ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, இல்லைன்னா ஆண்டவர் நம்ம கிரியை செய்ய விடலைன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில அவர் ஏதாவது செஞ்சாதானே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா கூட அவருடைய தயவு வேணும்ல. ஆமென். நம்ம ஒண்ணுமே வல்லமையே பாட மாட்டேங்கிறோம், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவர் கேட்பாரு, யாருப்பா அது? நீங்க தான் ஆண்டவரே. அதான் யாரு? Praise the Lord. திடப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு பிராமிஸ் பண்றார், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய
49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட, நீங்கள் எருசலேமை விட்டு போயிராதீங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் பிராமிஸ் பண்றார். அந்த வாக்குத்தத்தம் தான் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா அவர் வந்துட்டார்னா நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், அதன் அர்த்தம் என்ன? அதுக்கப்புறம் உன்னை எதுவுமே கட்ட முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. உன் காரியம் எல்லாமே நடக்கும், உன் காரியம் எல்லாமே வாய்க்கும். அதனால அதுதான் அவர் பிராமிஸ் பண்றார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீ என்ன பண்ணணும்னா எருசலேமை விட்டு போயிடக்கூடாது. எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்களில் அநேகருக்கு ஏன் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை தெரியுமா? அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருக்கிறத விட்டுட்டாங்க. கேள்விப்பட்டதெல்லாம் நிறைவேறணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ளே நம் காதுகளினால் கேள்விப்பட்டது நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் காணுமானால், ஆமென். சிமியோனை போல சொல்லுவோம், இப்பொழுதும் அது அடியானாய் சமாதானத்தோடு போக விடுவேர். இப்படி நம்ம முடிவு இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் அதை கை தூக்க வேண்டாம், எல்லாரும் தான் விரும்புவோம். ஆமென். சிலருக்கு அப்பவும் கூட போகணும்னு ஆசை இல்லை, நீங்க வேண்டாம். ஆமென். என்ன வார்த்தைங்க, இப்பொழுதும் அது அடியானே. ஆண்டவரே போக விடுங்க, ஆண்டவரே சமாதானத்தோடு போ. ஏன்னா நீங்க ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எத்தனை பேர் காண விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்ல, எருசலேமை விட்டு போயிராத. அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதும் தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் 11 கலிலேயராகிய மனுஷர், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இப்பொழுது சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார்? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க எருசலேமை விட்டு போயிடாம காத்துறங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எருசலேமுக்கு வந்தார்கள் என்று 13 சொல்லப்பட்டிருப்ப. நான் ஆந்திராவுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போகும்போது இந்த சம்பவம் சொல்லி இருக்கிறேன். ஒரு கடையில டீ குடிக்க இறங்கி நிக்கிறோம். ஒரு பையன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த கடைக்காரர் அந்த பையனை விரட்டுறாங்க. அது பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. அந்த என் கூட அந்த பிரதர் சொல்றேன், அந்த அவ்வளோ உடையும் எடுங்க, அவ்வளோ உடையை எடுத்து அந்த பையன் கையில் கொடுங்க. அதுல இருந்து அவ்வளோ உடையை எடுத்தார். சார் இது அவ்வளோத்தையும் பேக் பண்ணுங்க கொடுத்தான். பையன் கையில் கொடுங்க சொன்ன பையன் கையில் கொடுத்து நம்ம பையன் வாங்கினான். சந்தோஷமா அப்படி வாங்கி அவன் கண்ணெல்லாம் நிறையுது, முகெல்லாம் சிரிப்பு. வாங்கி இப்படி உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்தான் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு ஒரு தெருவுக்குள்ளோட ஓடுறான். நான் கொஞ்சம் கடைக்கு சைடில் வந்து அப்படி அவனை பார்க்குறேன். அவன் போகிறத பார்த்ததும் தெரிஞ்சுட்டு அவன் கண்டிப்பாக எங்கே தான் போகிறான் தெரியுமா? அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கேயே நான் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீட்டில் அவங்க அம்மா இருக்கலாம், அவங்க அப்பா இருக்கலாம், அல்லது அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ இருக்கலாம். அதை அப்படி பார்க்கும்போதே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். பாத்தியா, அவனுக்கு தேவையானது கிடைச்சிட்டு ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்ததும் இதை நான் இங்கேயே வேஸ்ட் பண்ணிடாம என் வீட்டில் இருக்கிறவங்களும் கொண்டு கொடுக்கணும்னு கொண்டு போறான் பாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி மாறிடணும். ஆமென், ஆமென். நான் எங்க இருந்தாலும் என்னால அனுபவிக்க முடியும். சிறைச்சாலையில் இருந்து பவுலும் சீலாவும் பாடி பிரசனத்தை இறக்குறாங்க.
பத்மு தீவிலே யோவான் பிரசன்னத்தை இறக்கிறார். 7 மடங்கு அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிரசன்னத்தை இறக்குறாங்க. ஹalleluya. பிரசன்ஸ் கேரியரா சபை மாறட்டும். நீங்க பிரசன்னத்தை சுமந்துட்டு போங்க. உங்க கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாறும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கப்படுகிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க கூடாரத்தில். நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறவங்க ஆயிட்டீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு உங்களை அற்பமா பாக்குறவங்க எல்லாம் ஒரு நாள்ல வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட பிரேயருக்கு வருவாங்க. ஆமே, உங்ககிட்ட பிரேயருக்கு வர்றதுக்கு நீங்க விசிட்டிங் கார்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபித்த அக்கினி இறக்கும் வரம் பெற்றவர். ஒரு வரம் ஒன்றும் கிடையாது. உங்களை பார்த்து இவங்கள்ட்ட கேட்கலாம், இவங்கிட்ட போய் கேட்போம், இவங்க ஜெபம் பண்ணட்டும். ஆமே. சிலர் பார்த்து நமக்கு தோணும், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்க தோணும். ஆமே. அந்த தேவ பிரசன்னத்திலே இருக்கணும். பிரசன்னத்திலே இருக்கணும். தண்ணீர்ல இருக்கிற மீனை அழகா நீந்திட்டு இருக்கும் பாருங்க, அப்படி தூக்கி வெளியே போடுங்க, அடுத்த செகண்ட் பெட்டைக்கும்ல. அது கொஞ்ச நேரம் யோசித்து சரி மழை வரட்டும் அப்படி இல்லை, அடுத்த செகண்ட் துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கணும். அப்பா கூட கனெக்ட் ஆக முடியலன்னா வலிக்கணும். நீ எருசலேமை விட்டு போயிராத. எருசலேமை விட்டு போயிராத. அவர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இல்லை. 3 வருஷம் இயேசுவோடு இருந்த பேதுரு உண்டு. 33 வருஷம் இயேசுவோடு இருந்த மரியாளும் உண்டு. அவங்க எல்லாம் தரித்திருக்கிறாங்க. அந்த இடத்துல உண்மையிலே மரியாள்கிட்ட இருந்து நாம படிக்க வேண்டிய காரியம் நிறைய. அந்த இடத்துல நான் தான் சீனியர், நான் தான் பேசணும்னு மரியாள் எழுப்பி பேசல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு சொல்றார், கேட்டுட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைய மறுதலிச்சவன் நீ அப்படியெல்லாம் சொல்லல. ஏன்னா அவங்க தரித்திருக்கிறாங்க. என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டிமை, பிரசனத்தை விட்டு நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிரஷியஸா இருக்கிற காரியம் அது என்ன, உங்க சமூகத்தை விட்டு தள்ளோம்னா அந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு 1.5 ஆமேன் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான காரியம். உங்க சமூகத்தை விட்டு என்ன உங்க சமூகத்துல தரித்திருக்க விடல் என்ன, அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்காக எல்லாம் விட்டு வந்தவரே, உமக்காக எல்லாம் விட்டு வர எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆமே. இந்த கோஸ்தே நாள்ல சீஷர்கள் அந்நிய பாஷையில பேசும்போது வந்து என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? காலையிலேயே போட்டான். சொன்னாங்களா இல்லையா? சொல்றவங்க 1000 சொல்லட்டும். ஆமே. ஒரு நாஸ்திகன் இப்படிதான் ஒரு பெரிய மேடையை போட்டுட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறாருங்கிறத ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், யாராவது இருக்கிறீங்களா? பெரிய ஞானி அவன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே கை தூக்கல, அப்படியே இருந்தாங்களாம். திடீர்னு வயசான ஒருத்தர் அப்படியே போனாராம். அப்படி பாக்குறாரு, இவன் பாக்குறான். சிலர் இந்த முறக்கத்துல கை தூக்கம்ல அதே மாதிரி நினைச்சிட்டான். நேர மேடையில வந்தாச்சு. அவர்கிட்ட மைக்கு கொடுங்க. இவர் மைக்ல வேண்டாம். அப்ப என்ன பண்ண போற? அப்படி பாக்கெட்ல கை போட்டாரு. அப்படியே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தார். என்னங்க பண்றீங்க? ஒவ்வொரு தோலையா உரிக்கிறார். உரிச்சிட்டு என்ன ஆச்சு? ஏதாவது பேசுங்க, ப்ரூவ் பண்ண. உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? அப்படியே ஒரு பழத்தை அப்படியே ஒரு இதை அப்படியே எடுத்தார். எடுத்து அப்படி வாயில போட்டார். அப்படின்னாரு, இங்க பாரு, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ எதுக்கு மேடையில வந்திருக்க? அப்படி சாப்பிட்டுட்டு மெதுவா அவரை பார்த்து சொன்னார், இந்த ஆரஞ்சு என்ன டேஸ்ட் சொல்லு? உடனே அவரு, யோ நீ தானே சாப்பிட்ட, உனக்கு தானே தெரியும். அதுதான் அதுதான் ருசித்தவங்க மட்டும் நல்ல கையை தட்டி
அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடு காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. அந்தியகால அபிஷேகம், அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ, ஆத்மாவில் நிறைக்கணமே. உடரபல கமரே, ஆத்மாவில் தீ போலே, தீ போலே இறங்கணமே, அக்னி ஏரே மல கதனரோ. எஸ் 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 ஜீசஸ், தீ போலே இறங்கணமே. சீனாய் மலமுகளில், சீனாய் மலமுகளில் ஒரு தீஜால நான் காணுமோ, இஸ்ராயேலின் தெய்வமே ஆத்தியன் மேல் இறங்கி. ஓ glory glory glory. ஓடா ராமா சதனல மகமரமல வதுரா அந்தரா லரா தரா லரா தரா ஷேரே ரே 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 கரே. glory glory. ஆமென். தீ போலே, தீ போலே இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, ஒரு காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. தீ போலே, தீ போலே. glory. ரதனலம கதலரே. கர்மலிலே பிரார்த்தனையில், கர்மலிலே பிரார்த்தனையில் ஒரு கைவேகம் நான் காணுதோ, ஆகாது வீரச்சம் போலே அக்னி மழையாய். எஸ் 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 ஹalleluya. ஓரல மக்கதடர லரியா தரா சேரே மல துடார ஹந்தரா ரீமா மாக்கர மலரியா தர லரா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அக்னி நாவாய் பதியணமே, ஒரு காற்றாய் ஓரல கமதுரு சதரலரியா தரவா அச்சராலரா தரா ரீபல பதுரவா சந்தர பலபரவதன ரீகர பலபரவதுரவா சேரே லேரே லேரே ரீமா மம மம துரவலரா தரா. ஓ அஸ்தியுடே, அஸ்தியுடே தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுதோ, அதிகாரம் பகரேணமே இனி ஆத்மாவில். ஓ ரிகலவா தனவா சதனவா கரவா உடரவலா ரிமா மம மம தரோ. ஜீசஸ் ஜீசஸ். தீ போல இறங்கணமே, தீ போல இறங்கணமே. லமா துடா ரமா ஷேலரே ரிதனா மஹந்தரா லகதரா ரிமா மாமா ஷேலே உடா ரமா லதரமா ஷேலே மகலமா. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். விடுதலை விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை, தலைமையத்திலிருந்து விடுதலை, விடுதலை 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 விடுதலை. சரபா அபிஷேகம் என்ற அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷைகள். ஓரா மாகாதாரவா சதரவா. விடுதலை 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 விடுதலை
ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம். பின்மாறி மழை, பின்மாறி மழை, பின்மாறி மழை. ஓ ஓ, நாவை தொடுகிறார், நாவை தொடுகிறார். புதிய பாஷை, புதிய பாஷை, புதிய பாஷை, புதிய பாஷை. கண்களை தொடுகிறார், கண்களை தொடுகிறார். தரிசனங்கள், தரிசனங்கள். ஓரா மாக்கலா பாஜாராபா சந்தரபா கரோ ரிபாபா மாமா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓ ஓ, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைங்க மௌனமா இருக்க கூடாது, சும்மா இருக்க கூடாது. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிற நேரம், அக்கினிமயமான நாவுகள். பிரசனத்தை சுமக்கிறவர்களாய், பிரசனத்தை சுமக்கிறவர்களாய் உருவாக்குங்க, 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 உருவாக்குங்க. Glory, 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 glory. புதிய வல்லமை, புதிய பலன், புதிய அபிஷேகம். பெற்றுகள், பெற்றுகள், பெற்றுகள். ஓரா லமா தோரோ சத்தனா மக்கரே ஹண்டரே ரிமா மக்கலோரோ சேரே போலோ துடா ரமா ஹண்டரே. Hallelujah, 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 hallelujah. Rele matorolo rima mama mala kadara shandare la bakadoro ritara la bo hantare rima mama tara la bakara hantara la bodoro rimoloro kodoro ribrata la lama hantara la gadere sere rima la bodoro hantaro la makoro riba mama la tadara basatere rikalere mose rikaro hantana la riatara. ஓனை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார், புதிதும் கூர்மையுமான. ஷேரே மாமா கலரா ரேதனலரே ரிமமலா கதரு. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அந்நிய பாஷை அந்த வரம் கிடைக்காதவங்க ஏக்கத்தோட அவர்கிட்ட கேட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கண்டிப்பா தேவையான ஒன்று பக்தி விருத்தி உண்டாக. ஜீசஸ். அபிஷேகம் பெற்ற சபையே, ஆமென். ஆரம்பத்துல நல்லா பேசுன, இப்ப என்னாச்சு? அவித்து போட்டாயோ? டெய்லி அவர் கூட பேசுங்க, பேசுங்க. உலக சத்தத்துக்கு விலகிறதற்கு இது ஒரு சிறந்த வழி. ஷரா மகரா பாதாரா ஓ ரிபா பாபா லா பாபா பாபா சந்தரா மகரா பாலா பாதாரா பாலா. அவர் வருவார், அவர் வருவார். காற்றாய் வருவார், அக்கினியாய் வருவார், இடி முழக்கமாய் வருவார். உன்னை காலூண்டி நிற்க வைப்பார். Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, இங்கே நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை உங்க தலை மேல வச்சு, அப்பா என்னை பிரசன்னத்தை சுமக்கிறவனாய் வைத்து
பிரசனத்தை சுமக்கிறவளா. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருந்தாலும் அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தானா, அவன் பிரசனத்தை சுமக்கிறவன். அன்பு தகப்பனே, எங்க ஒவ்வொருவரையும் அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, ஆக்சுவலா செய்தி இன்னைக்கு தொடவே இல்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசுவார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், எங்க மத்தியில் இருக்கிறீங்க. இது போதும்பா, இது போதும்பா. நீ நேசிக்கிறீர், நீர் அங்கீகரித்தீர். கோடி நன்றி. ஒவ்வொருவரையும் பிரசனத்தை சுமக்கிறவர்களாய் மாற்றும். சமூகத்தில் தரித்திருக்க கிருபை தார். ஆசீர்வதியும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.